வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 27 ஃபீட்டுக்கு 27 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இதில் பியூட்டிஃபுல்லாக நமக்கு கோர்ட்யார்ட் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கும் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பில்டிங்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த கார் பார்க்கிங் நார்த் ஈஸ்ட்டுக்கான தான் கொடுத்துருக்கேன். ஸோ நார்த் ஈஸ்ட்டு கொடுக்குறது மூலமாக நம்ம என்ட்ரி நார்த்லேயோ இல்லை ஈஸ்ட்லேயோ நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங்க்கு நம்ம ஃபுல்லாக கவர்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் நம்ம காம்பவுண்ட் வாலும், ஃப்ரண்ட் சைடில் கேட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் வாலும் சேர்த்து அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார் பார்க்கிங் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 16 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த கார் பார்க்கிங் சைட்ஸ்லேயும் சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு நீஷ் மாதிரியே ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு சின்ன என்ட்ரி மாதிரி கொடுத்துக்க முடியும். நான் இந்த டிசைனில் கொடுத்துருக்கிறது நம்ம நார்த்து என்ட்ரியில் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டில் நம்ம என்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஈஸ்ட்டு ஃபேஸிங்லேயே நம்ம என்டர் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஈஸ்ட்லேருந்து நம்ம ஃபாயர் என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெயின் டோர் கொடுத்து நம்ம உள்ளே என்டர் ஆகிற மாதிரியும் பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாயர் ஏரியா ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த ஃபாயர் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா 5 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஃபாயர் ஏரியாவில் நம்ம ஒரு என்க்ளோஸ்டாக பண்ணிக்க முடியும் இங்கே வால் போடுறது மூலமாக. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு மெயின் டோரும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்காக அமையும். ஸோ நார்த்தில் இந்த சைடில் ஒரு கிரில் கேட்டும் இங்கே நம்ம மெயின் டோரும் கொடுத்துக்க முடியும். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா 12 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் ஒரு ஹால் ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹால் ஏரியாவிலே நமக்கு நல்ல லைட்டிங் வரும்ன்ற பட்சத்தில் ஒரு லீனியர் கோர்ட்யார்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதிலே நம்ம பியூட்டிஃபுல்லாக நல்ல க்ரீனரியும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். வால்ஸ்லேயே நல்ல ஒரு எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒர்க்கோ இல்லை டெக்ஸ்சர் பெயிண்ட்டோ கொடுத்து அதில் கொஞ்சம் லைட்ஸ்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணாலே இந்த ஹாலே நல்ல லக்ஸரியஸ் லுக்கில் கொண்டு வர முடியும். இந்த கோர்ட்யார்டும் உங்கள் தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஒரு 2 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ மேலே நான் இதுக்கு மேலே நான் பெட்ரூமும் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம சீ த்ரூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம இந்த சைடில் வந்தோன்னா சவுத் ஈஸ்ட்டுக்கான கிச்சனும் கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான கிச்சன்னே சொல்லலாம். இதிலே நான் பின்னாடி ஒரு அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இது நல்ல ஒரு டைனிங் ஏரியாவாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். மேலே கவர்டாவோ இல்லை செமி கவர்டாவோ நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நல்ல வெளிச்சமும் வரும், காற்றும் நமக்கு தாராளமாக வரும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு என்ட்ரியும் கொடுத்துருக்கு. சர்வெண்ட் என்ட்ரு ஆகிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த அவுட்டோர் டைனிங் ஏரியாவில் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் தாராளமாக நம்ம பிளான்ட் பாக்ஸும் ட்ரீ ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிவிடும். அதே மாதிரி நம்ம உள்ளே இருந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம டைனிங் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிச்சனில் பார்த்தோன்னா கிச்சனில் நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸ்டவ் கொடுத்துக்கலாம். இந்த டோர் இந்த சைடில் ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக நான் இப்போது பேரல் கிச்சனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டோர் இங்கே ஷிஃப்ட் பண்ணால் நம்ம எல் ஷேப்பில் கொடுத்துட்டு ஒரு ஐலாண்ட் கிச்சன் கவுண்டரும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன்ன்றதால. ஸோ இதிலே ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனும் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹாலில் பார்த்தோன்னா ஹாலில் நம்ம இந்த சைடில் டிவி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம ஃபர்னிச்சரை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டுக்கான ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு காமன் டாய்லெட்டாக அமையும். ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கு நம்ம என்ட்ரி இந்த சைட்லேருந்து கொடுத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு ஸ்டேர் கேஸ் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணுறதால இங்கே தாராளமாக நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவசியும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் கொஞ்சம் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிறதால இந்த சைடில் ஒரு ஓடிஎஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த சைடில் நம்ம வெளியே இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சின்னதாக ஒரு கிரேட் ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக. ஸோ இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் பை 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்டில் நம்ம ஷவர், வாட்டர் கிளாசட், வாஷ் பேசினும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு 2 பெட்ரூம் தாராளமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஸ்டேர்கேஸ்லேருந்து மேலே வந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு காரிடார் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இந்த காரிடாரோட விட்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுக்கு நமக்கு வென்டிலேஷன் தாராளமாக இந்த சைட்லேருந்தே வரும். வெளிச்சம் கண்டிப்பாக இந்த சைட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காரிடார் வழியாக நம்ம உள்ளே வந்தோன்னா சின்னதாக ஒரு ஃபேமிலி லான்ச் மாதிரி க்ரியேட் ஆகுது. இந்த ஃபேமிலி லான்ச் மூலமாக நான் பால்கனிக்கு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபேமிலி லான்ச் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம சீட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக டிவி கூட நம்ம போட்டுக்க முடியும். அதே மாதிரி ஒரு காமன் டாய்லெட்டும் இதிலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்தில் நமக்கு பெட்ரூம்ஸும் இருக்கிறதால காமன் டாய்லெட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சவுத் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுலேயும் தாராளமாக நம்ம பெட்டு பொசிஷன் சவுத் டு நார்த் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம டிவியும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த பெட்ரூமுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வென்டிலேஷன் எக்ஸ்டீரியர் சைட்லேருந்து ஒன்று கொடுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம இந்த கோர்ட்யார்ட் வழியாக கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூம்க்கு வந்திங்கன்னா 10 feet 8 inch 12 feet 8 inch கார்பெட் சைஸ் இருக்குது. இந்த பெட்ரூமில் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கோர்ட்யார்டுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ பெருசாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டோர் கூட ப்ரொவைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம கோர்ட்யார்டை நம்ம வந்து சீ த்ரூ பண்ணிக்க முடியும். ஸோ ஏர் கண்டிஷனுக்கும் எந்த பாதிப்பும் வராது. இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னரில் கீழே கொடுத்த மாதிரி இங்கே ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 feet 9 feet அளவில் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து நம்ம தாராளமாக ஒரு ஷவர் ஏரியா பெருசாக கொடுத்துட்டு WCயும் வாஷ் பேஸும் நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் பைப்பு எல்லாம் இறக்குறது நம்ம இந்த சைடில் இறக்கிக்க முடியும். இந்த காமன் டாய்லெட்டை வெளியே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த காமன் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 feet 4 feet 2 inch அளவில் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு பவுடர் டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் கிளாசட்டும் ஒரு வாஷ் பேஸினும் கூட நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து நமக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 feet 11 feet 8 inch அளவில் இருக்குது. தாராளமாக நமக்கு வந்து இந்த வழியாக நமக்கு வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ பால்கனி நான் இந்த ஃபேமிலி லாட்ஜ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபேமிலி லாட்ஜ் கொடுக்கறது பதிலாக நம்ம இந்த சைட்லேருந்து கொடுத்துக்க முடியும். பெட்ரூம்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பால்கனிக்கு. ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கு நமக்கு பாத்ரூமும் ஆட் பண்ணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த டாய்லெட் நல்லா பெருசுப்படுத்திக்கலாம். இந்த ஃபேமிலி லாட்ஜ் நமக்கு கண்டிப்பாக குறையும். ஃபேமிலி லாட்ஜ் தேவைப்படாதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம தாராளமாக ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு இந்த பால்கனி மட்டும் நம்ம பெட்ரூம்லேருந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ்.